நேற்று ஒரு விழா நடத்தியிருக்கிறாங்க. கல்வியில சிறந்தது தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு விழா நடத்தியிருக்கிறாங்க. இது மக்களுடைய வரி பணத்தை வீணாக்கிட்டு இருக்கிறாங்க. கல்வி படுபாதாளத்தில் இருக்கிறது. கல்வித்துறை தமிழ்நாட்டில் பல உதாரணங்கள் என்னால சொல்ல முடியும். அதாவது ஒரு உதாரணம், தமிழ்நாட்டில் 37,500 அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. 12,500 தனியார் பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடங்கள் 37,500, தனியார் பள்ளிக்கூடங்கள் 12,500. 37,500 அரசு பள்ளிக்கூடத்தில் 52 லட்சம் மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள், மாணவிகள். அதே வேளையில வெறும் 12,500 தனியார் பள்ளிக்கூடத்தில் 65 லட்சம் மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நினைச்சு பாருங்க, 3ல் ஒரு பங்கு பள்ளிக்கூடம் 65 லட்சம் பேர் படிக்கிறாங்க. 37,500 52 லட்சம், 12,500 65 லட்சம். அப்ப இதுதான் கல்வி நிலையா? அதுல என்னன்னா 2,207 பள்ளிக்கூடத்தை மூடி இருக்கிறாங்க. 4,000 தொடக்க பள்ளிகள், தமிழ்நாட்டில் இருக்க தொடக்க பள்ளிகள்ல கிட்டத்தட்ட ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருக்கிறாங்க. 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் ஒரு ஆசிரியர் பள்ளிக்கூடம். 4,000 பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. 1 லட்சம் வகுப்பறையில ஆசிரியர்கள் கிடையாது. தமிழ்நாட்டு அரசு பள்ளிக்கூடத்துல 1 லட்சம் வகுப்பறையில் ஆசிரியர்கள் கிடையாது. அப்போ திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்து கல்வித்துறைக்கு நாங்கள் நிதியை 3 மடங்கு அதிகப்படுத்துவோம். அவங்க பட்ஜெட்ல மட்டும் சொல்லல, அவங்க வந்து தமிழ்நாட்டில் உள்நாட்டு உற்பத்தி GSDP கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ரொடியூஸ்ல அதுல 3 மடங்கு அதிகமா பண்ணுவோம், கல்விக்கு நிதி ஒதுக்கி பண்ணுவோம்னு சொன்னாங்க. அப்படி பண்ணா 1,70,70,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கணும் கல்விக்கு. எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்துல கடைசி ஆண்டு 2020-2021 இந்த நிதி ஆண்டுல 34,000 கோடி கல்விக்கு நிதி ஒதுக்குனாங்க அதிமுக ஆட்சி கடைசியில. திமுக ஆட்சி 4.5 ஆண்டுகள் ஆகிறது. இன்னைக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறாங்க, அதிகப்படுத்திருக்காங்கன்னா 46,000 கோடி. வெறும் 34,000 கோடியில் அதிமுக ஆட்சியில இருந்து 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு 46,000 கோடி, 12,000 கோடி உயர்த்தியிருக்கிறார்கள். ஆனா அவங்க சொன்னது 3 மடங்கு அதிகமா உயர்த்துவோம் என்று தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க. அப்படி பாத்தீங்கன்னா 1,02,000 கோடி ஒதுக்கி இருக்கணும் கல்விக்கு. உயர்கல்வி எடுத்துங்க, இன்னைக்கு 180 கலை அறிவியல் கல்லூரியில் இருக்கிறது. இந்த 180 கல்லூரியில் 100 கல்லூரியில் முதல்வர்கள் கிடையாது, பிரின்சிபல் கிடையாது. 10,000 உதவி பேராசிரியர்கள் பணியிடம் காலியா இருக்கு. எல்லாமே டெம்பரரி. பொதுவா வந்து ஆர்ட்ஸ் காலேஜ், சயின்ஸ் காலேஜ்ல போட்டி போட்டுன்னு சேருவாங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34,000 ஸ்டூடெண்ட்ஸ் சேரல. 96,000 அட்மிஷன்ஸ் தான் வந்திருக்குது. 1,30,000 1,35,000 அட்மிஷன் யூஸ்வலி வரும். ஏன்னா யாரும் சேர மாட்டாங்க. ஆசிரியர்கள் கிடையாது, முதல்வர்கள் கிடையாது, பள்ளிக்கூடத்துல ஒண்ணும் கிடையாது, நிதி கிடையாது. சும்மா வரும். ஆனா கல்விக்கு சிறந்தது தமிழ்நாடுன்னு சும்மா நாடகம் நடிச்சுக்கிட்டு மக்களுடைய வரி பணத்தை வீணாக்கிட்டு இருக்கிறாங்க.